வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ். நாம் 5வது எபிசோடா என்ன காணொலியை பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் சென்ற பெண்ணிற்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த திகில் சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க நடக்கு. இந்த திகில் சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது குமார் என்கின்ற நண்பர் தாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னா, குமாருடைய உறவுக்கார பெண்ணுக்கு நடக்குது. அந்த பெண்ணை பற்றி சொல்லணும்னா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே இருக்கிறாங்க, 2 சகோதரிகளும் இருக்காங்க. அவங்க கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்தில் போயிட்டு வேலை செய்கிறது வழக்கம். அதாவது எப்படின்னா, அங்கேயே தங்கி மாதத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டில் வந்து இருந்துட்டு போவாங்க. மற்ற டைமில் அங்கேயே தான் தங்கி வேலை பார்க்குறது. அந்த மாதிரி வேலைங்கிறதுனால டெய்லியும் போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது சொல்லிட்டு அங்கேயே தங்கி வேலை பார்ப்பாங்க. இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் டைமில் போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னே எப்போ நினைக்குதோ அப்போல்லாம் போகிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும் தான் போகும். ஸ்கூல் விடுமுறை ஆனதுமே எப்போ நினைக்குதோ அப்போல்லாம் போகிறது. வீட்டில் கறி மீன் செஞ்சாலும் சமைச்சு எடுத்துக்கிட்டு போகிறது. அந்த பொண்ணு எப்படி அந்த அவங்க அம்மா அப்பா வேலை செய்கிற கிராமத்துக்கு போகணும்னா, அவங்க இருக்கிற கிராமத்துலேருந்து நடுவில் ஒரு ஆறு ஒன்று போயிட்டு அந்த ஆற்றை கடந்து தான் போகணும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றுல தண்ணியெலாம் எதுவும் இல்லாத டைமு. ஆற்றுல இறங்கி அந்த பக்கம் போவாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி வழக்கமாக வச்சுருந்துருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் வந்து தேர்வு முடிஞ்சு வீட்டில் இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணு எப்போ நினைக்குதோ அப்போ போயிடுறது. அவங்க வீட்டிலேருந்து அந்த அவங்க அம்மா அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறது. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு பார்த்தோம்னா, அந்த ஆற்றை கடக்கும் பொழுது யாரை கூப்பிட்ற மாதிரியே இருந்திருக்கு. கொஞ்சம் நாளாகவே ஒரு 2-3 நாள் 4-5 நாள் இந்த மாதிரி யாரை கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து சரி நம்ம தனியாக போகிறோம், நம்மளுக்கு அப்படி பிரம்மையாக இருக்கும் நினச்சிட்டு எதுக்கு பண்ணாமல் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, இது மாதிரிம்மா நான் இந்த ஆற்றை கிராஸ் பண்ணி வரும் பொழுது யாரை கூப்பிட்ற மாதிரியே இருக்குமா சொல்லணும்னா, இல்லை அது உன்னோட பிரம்மையாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாவும் அது பெருசாக எதுவும் எடுத்துக்கல. இப்போது ஒரு 2-3 நாள் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணு அதே மாதிரி கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு கூப்பிட்ற மாதிரியும் திடீர்னு அந்த ஒரு சலங்க சவுண்டு கேட்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா மறுபடியும் போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் கேட்குதுமா. அந்த மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் இனிமேல் வரலை சொல்லிவிட்டு வீட்லேயே இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு எப்போதும் அந்த பொண்ணு ரெகுலராக போகும். அன்னைக்கு போகாதனால அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக கனவுலாம் வந்திருக்கு. என்னென்னமோ கனவுலாம் வந்திருக்கு. யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி என்னென்னமோ ஒரு மாதிரி கனவுலாம் வந்திருக்கு. மக்கிய நாள் அவங்க அம்மா அப்பா ஈவினிங் டைமில் வந்திருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தோன்னா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிம்மா இது மாதிரி நம்ம இப்படி ஆற்றை கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு குரல் ஒன்று கேட்குமே, அது மாதிரி யாரோ கூப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக எனக்கு கனவுல அந்த மாதிரி வந்துகிட்ருக்குமா சொன்னதுமே அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அதையும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நீ அதே நினப்பில் இருந்திருப்ப, அதனால தான் உனக்கு அதே மாதிரி கனவு வருது சொல்லிவிட்டு இவங்க பெருசாக எடுத்துக்கல. மறுநாள் இரவு அந்த பொண்ணெல்லாம் படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு படுத்திருக்கு. அன்று இரவு என்ன ஆகிருக்குன்னா, இந்த பொண்ணு தூக்கத்துலேயே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோன்னே பக்கத்தில் படுத்திருந்த அவங்க சகோதரிகள் முழிப்பு வந்துருச்சு. என்னடா இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு இவங்க அந்த போத்திருந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தோன்னே அவங்க அன்னைக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை அன்னைக்கு பார்க்குறாங்க. 2 சகோதரிகளும் அந்த அவங்க தங்கச்சியோட பக்கத்தில் ஒரு பெண் உருவம் போல தெரியுது. தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே தலைக்கிட்டேயே அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு மாதிரி உருவம் உட்காந்துருக்கு. இவங்களுக்கு என்ன டவுட்னா, சரி நம்ம தூங்கின பிறகு அம்மா வந்திருப்பாங்க, அம்மா தான் இப்படி உட்காந்துருக்கா சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேருக்குமே கொஞ்சம் டவுட். நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தோன்னே இந்த பொண்ணுங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி படன்னு வேர்த்து உடம்பெல்லாம் ஒரே வேர்த்து போயிட்டு
இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கத்த ஆரம்பிச்சோன்னே இவங்க கதவு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டார்னு ஒரு சவுண்டை மட்டும் தான் கேட்குது. சவுண்டு போட்டு இவங்க டக்குன்னு லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லைங்க. அந்த பொண்ணு பட்டிக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே ஏந்திரிச்சு அப்படி பார்த்துட்டு ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை காலெலாம் வளர்த்து போச்சு இவங்க 2 பேருக்குமே. சரின்ட்டு போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருக்காங்க. இந்த 2 சகோதரிகளுக்குமே சுத்தமாக தூக்கம் வரல. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மறுபடியும் அதே மாதிரி யார்கிட்டையும் பேசுகிற மாதிரியே, ஆனால் படுத்துருக்கு, ஆனால் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து மறுபடியும் அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்க்கல. நல்லா இறுக்கி மூடிக்கிட்டு அப்படியே இருந்துருக்கோன்னா அவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வராமல் அரை தூக்கத்தில் அப்படியே இருக்கிறாங்க. காலையில் விடிஞ்சதுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த மாதிரிலாம் நைட்லாம் நடக்குதுமா, தங்கச்சி வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னால் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தா பார்த்தா பக்கத்தில் அப்படியே கருன்ட்டு ஒரு உருவம் ஏதோ அதாவது ஒரு பெண் உருவம் போல் இருந்துச்சுமா, தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்துச்சு. நாங்கள் பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி நாங்கள் சாயந்தரம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மற்ற வேலையை பார்க்குறாங்க. இதுக்கு இடையில இந்த பொண்ணு வந்து காலையிலேயே சமைச்சு எடுத்துக்கிட்டு நேராக கிருகிருன்ட்டு அவங்க அம்மா அப்பா வேலை செய்கிற இடத்துல அந்த ஆற்ற கடந்து போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தோன்னா, உன்னை தான் வர வேணான்னு சொன்னேனே, ஏன் மறுபடியும் இங்கே வந்தேன்னு கேட்டேன்னா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பொண்ணு வந்து ஏதோ ஒரு மாற்றமாக பேசுது. அதாவது எப்பொழுதுமே பேசுகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுது. நடந்துக்கிற விதமும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருந்தோன்னே இவங்க என்னடி இப்போல்லாம் நடந்துக்கிற போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வந்துருக்கு. சரி நீ வீட்டுக்கு போ, மணி ஆகுற மாதிரி இருக்குது, அப்புறம் நைட் ஆகிடுச்சுன்னா இங்கேயே அப்புறம் தங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேரத்தோடய வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டோட மூலையில் உட்காந்துக்கிட்டு அது பற்றிக்கே இப்போ என்னென்னமோ பேசுகிறது, புலம்புறது, தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அவங்க சகோதரியெல்லாம் வந்து ஏதுன்னு கேட்கும்போது எந்த ஒரு பதிலும் சொல்ல, ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு மேலே பார்த்து சிரிக்கிறது அந்த மாதிரியே இருந்தோன்னா அவங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த சகோதரிகளுக்கெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது. அவங்க பாட்டியும் அழைச்சிட்டு வந்து அம்மா அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு வந்தால் பார்த்தோம்னா இங்கே இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஆனோன்னா அந்த பொண்ணு வந்து யார் போய் என்ன கேட்டாலுமே பதிலே எதுவும் சொல்லாமல் அப்படியே முழிக்கிறது, அப்படியே சிரிக்கிறது, யாரை பார்த்தாலும் பல்ல காமிச்சிக்கிட்டு பயங்கரமாக சிரிக்குது, வாயை விட்டுலாம் பயங்கரமாக சிரிக்குது. திடீர்னு பார்த்தா அழுவுது. கிட்டத்தட்ட மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணு மாதிரி அந்த பொண்ணு ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு எது கேட்டாலுமே எந்த ஒரு பதிலும் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கோன்னு அந்த பெண்ணு பக்கத்தில் போகிறதுக்கே அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. சிரிக்கிறது, அழுவுறது, மேலே பார்த்து சிரிக்கிறது, திடீர்னு மௌனமாக இருக்கிறது, எது கேட்டாலும் பதிலே சொல்லாமல் அந்த ஒரு மாதிரி இருந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்டையும் எந்த ஒரு பதிலும் பதில் சொல்லாமல் போயிட்டு டக்குன்னு மூலையில் உட்காந்துக்கிட்டு அழுகிறது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே சிரிக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அதாவே வந்து மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு முழிக்கிறது. அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஆகா, இந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட வந்து யாரை கூப்பிட்றாங்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே, சரி ஏதாவது ஒரு பயந்து போயிருப்பாளோ, இன்றைக்கி வேறு அங்கே வந்துட்டா பயந்து போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே கேட்குறாங்க. என்ன ஏன் எப்படி பண்ணுற போகிறான்ட்டு வராங்க. கேட்க எந்த ஒரு பதிலும் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது பயங்கர சேட்டை கொடுத்துருக்கு. பயங்கரமாக கத்துறது, போகிறது, வர்றது, அந்த மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணோன்னா இவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி பயமானோன்னு சரி இது வந்து சரிப்பட்டு வராது, இது ஏதோ பயந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்ணூறு போடுறவங்க, அதாவது வந்து பயந்து இருந்தா, ஏன்னா ஏற்கனவே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு இது மாதிரி யாரை கூப்பிட்றாங்கம்மா வர்றாங்கம்மா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏதோ பயந்துருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநூறு போடுற ஐயாவை கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டு இல்லை இது பயந்த குணம் மாதிரி தெரியல, நீங்கள் அந்த கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வாங்க, பூஜை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பூஜை ஆரம்பிக்கிறார். பூஜை ஆரம்பித்தோன்னே அவர் வந்து எப்போதுமே ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பாராம். அந்த குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்பார். உட்கார வச்சு பூஜைலாம் போட்டு மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அந்த ஐயாவுக்கு எய்த்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சோன்னே யார் என்ன ஏதுன்னு கேட்டோன்னே எந்த ஒரு பதிலும் சொல்லாமட்டது. எப்பொழுது மாதிரியே அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, சிரிக்கிறது, அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கார். நீ யார், என்ன, எதுக்கு, என்னத்துக்கு வந்திருக்க, என்ன ஏதுன்னு கேட்டோன்னே எந்த பதிலும் சொல்லாமல் நீ சொல்கிறியா இப்போ என்னான்னு கேட்டோன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் முறைச்சிருக்கு. பயங்கரமாக பார்த்து முறைச்சிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எந்த ஒரு பதிலும் இல்லை. சாமிக்கிட்ட வேண்டி
அந்த குச்சி ஒன்று வச்சுருக்காருல்ல, அந்த குச்சியை எடுத்து பயங்கரமாக அடிச்சிருக்காரு. பயங்கரமாக அடித்தோன்னே அவர் அந்த பொண்ணு வந்து எதுவுமே அந்த வலியே தெரியல. உடம்புல எந்த ஒரு வலியும் இல்லாமல் எப்பொழுது மாதிரி சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. பண்ணோன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கை கால் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த பொண்ணு வந்து நான் சொல்கிறேன் யார் என்னன்னு சொல்லிடுறேன் சரி நீ சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, உன் பேர் என்ன, எதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட வந்திருக்கான்னு கேட்டதுக்கு, என் பேர் வந்து சாந்தி, நான் வந்து பக்கத்து கிராமத்தில் வயிற்று குழந்தையோடு இறந்து போனேன். அதாவது வந்து நான் மாதமாக இருக்கும்போது இறந்து போனேன். இந்த பொண்ணு மேலே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வர டைமில் இந்த பொண்ணு எப்பொழுதுமே என்னை கிராஸ் பண்ணி போகும். நானும் பல டைம் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு வாயாலே சொல்லுது. நான் பல டைம் கூப்பிட்ருக்கேன். இந்த பொண்ணு வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் நேராக போயிட்டு வந்துடுது. ஒரு 2-3 நாளாகவே நான் இருக்கிற இடத்துக்கு இந்த பொண்ணு வராதனால நானே வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு. வந்து அன்றைக்கி நைட்டில் இந்த பொண்ணு கூட தான் இருந்தேன். அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி நான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வாயாலே இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கு. சரி இவ்வளோ நடந்திருக்கு, சரி உனக்கு இப்போ என்ன வேணும், இந்த பொண்ணை எதுக்கு இது பண்ணியிருக்க, நீ இந்த பொண்ணை விட்டு போகணுன்றதுக்கு, இல்லை நான் போக மாட்டேன்ட்டு சொல்லி ஒரு மாதிரி கற்றுனோன்னே, ரொம்ப ஆக்ரோஷமாக கற்றுனோன்னே, இல்லை நீ போய் தான் ஆகணும், நீ இந்த பொண்ணை உடம்பை விட்டு போய் தான் ஆகணும்னு சொன்னோன்னே, அதெல்லாம் போக முடியாதுன்னொன்னே மறுபடியும் குச்சி எடுத்து நல்லா அடிச்சிருக்காரு. கைக்கு காலெலாம் பயங்கரமாக அடித்தோன்னே வலி தாங்க முடியாமல், சரி நான் போயிடுறேன், நீங்கள் எனக்கு வந்து நான் கேட்குறத நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு மாங்காய் வேணும், நிறையா மாங்காய் வேணும் கேட்டதும், சரி நான் மாங்காய் வாங்கி தரேன், வேறு என்ன வேணும், பூ நிறையா வேணும், பூ வந்து நிறையா வேணும்னு கேட்டிருக்கு. பூ நிறையா வேணுமோ, சரி பூவும் வாங்கி தரேன், அப்போனா நீ இந்த பொண்ணை விட்டு போறியான்னு கேட்டதுக்கு, நான் கண்டிப்பாக போயிடுறேன்னா அதே மாதிரி மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மாங்காய் வாங்கி கையில் கொடுத்ததாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை அவங்க அம்மா அப்பா வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த மாங்காவெல்லாம் ஆக்ரோஷமாக தின்னு இருக்குது. பயங்கரமாக ஆக்ரோஷமாக தின்னுட்டு ஒரு 10-15 மாங்காய் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே தின்னு முடிச்சிருச்சு. தின்னு முடித்தோன்னே எனக்கு பூ வேணுன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கற்றுனோன்னே உடனே அந்த வாங்கிட்டு வந்த பூவை எடுத்து கையில் கொடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்து தலையில் வச்சுக்கிட்டு, சரி அப்புறம் என்ன, இந்த பொண்ணை விட்டு போறியான்னு கேட்டதுக்கு, முருகனை முழிச்சிருக்கு. அந்த பொண்ணு முழிச்சோன்னே குச்சை அந்த பிரம்பை எடுத்துருக்காரு. பிரம்பை எடுத்தோன்னே அந்த பொண்ணு, சரி நான் போயிடுறேன் அந்த ஐயா சொல்லியிருக்காரு. அதட்டி இருக்கார் சத்தம் போட்டு, நீ கேட்டதை தான் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே என்னது, இல்லைங்க நான் கிளம்பிடுறேன். சரி இனிமேல் வந்து இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் கூட வரக்கூடாது, அதான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சுல, பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே, இல்லைங்க நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு மாதிரி பண்ணிவிட்டு, சத்தியம் பண்ண உடனே அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்தோன்னே அந்த பொண்ணை தண்ணி தெளித்து எழுப்பி அந்த பொண்ணு டக்குன்னு எழுந்திரிச்சு, ஏன் இங்கே இருக்கேன், நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், என்ன என் மேலெலாம் வெறும் சந்தன குங்குமமாக இருக்குது ஏதோ இது மயக்கத்தில் எழுந்திரிச்ச மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இல்லை ஒன்றும் இல்லை உட்காரமான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து திண்ணூர்லாம் பூசி விட்டு உட்கார வச்சுருக்காரு. உனக்கு என்ன நடந்தது, எதுக்கு நீ ஆற்றை கடந்து போகும்போது உனக்கு என்ன, ஆற்றுல இறங்கி போகும்போது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா கொலுசு போகிற சவுண்டெலாம் கேட்கும் நான் சொன்னோன்னே, சரி இனிமேல் வந்து அந்த பக்கம்லாம் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து திண்ணூர்லாம் பூசி விட்டு முடியெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு வேண்டி குடும்பத்தில் எல்லாருக்குமே திண்ணூறு பூசி விட்டு முடியெல்லாம் போட்டு விட்டோன்னே இன்ன வரைக்குமே அந்த பொண்ணுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை. மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு இது வரைக்குமே போகாமல் நல்லபடியாக இருக்காங்க. இப்போ ஸ்கூல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே.